ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் ஜேகே டியூப். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங், அதாவது மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய பாக்ஸை வச்சு எப்படி அது ஃபிஷிங் ட்ராப் செஞ்சு எப்படி மீன் பிடிக்க போகிறது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வாங்க இந்த ட்ராப் எப்படி செஞ்சு மீன் பிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் ஜேகே டியூப், நான் உங்கள் வாசன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் காலி டப்பா எடுத்துலாம். இந்த மாதிரி கடைகளில் பொட்டி கடையில் எங்கே கடையில் இது கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் கொஞ்சமாக வச்சுட்டு இப்போ இந்த காம்பஸை வச்சு சுற்றி ஃபஸ்ட்டு போது இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வட்டம் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வட்டத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த லைன்லேயே அப்படியே கிராஸாக நம்ம இப்போ இதில் இப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ அது காம்பஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, இதை நான் சொல்கிறேன். இது வந்து இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறமா இப்படி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு, அப்புறமா இதோட ரெண்டு பக்கம் கேப் இருக்கு இல்லையா, 4 பக்கமும் அதோட ஆப்போசிட்லேருந்து இப்படி ஒரு கோடு. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டாக பிரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் நம்ம போட்டோம் இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம கத்திரிக்கோள் வச்சோ கத்தி வச்சோ கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மார்க் நேரத்தில் ஒரு கத்தி வச்சு சின்னதாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கத்திரிக்கோள் எதுவும் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக கேப் தேவைப்படும். இப்போ கத்திரிக்கோள் வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லா பக்கமும் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த கட் பண்ணதை இந்த எட்ஜில் லைட்டாக இப்படி நம்ம ஒரே ஈக்குவலாக இப்படி உள் பக்கமாக மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே மடித்து விட்டுட்டு இப்படி லைட்டாக இழுத்து விட்டுருவோம் வெளியே. பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும், இதுக்குள்ளே ஒரு சின்ன கேப், இதுக்குள்ளே இப்படி போக முடியும். ஆனால் வெளியே வரும்போது சிக்கிக்கும் கையே, நம்ம கையே பார்த்திங்கன்னா சிக்கும். ஏன்னா உள்ளே போகும், ஆனால் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 பக்கமும் ஒரே மாதிரி 2 இது பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, என் விரலை உள்ளே விட்டுருக்கேன். இதை இப்போ என்னால் வெளியே எடுக்கணும்னா இந்த ஷார்ப்பாக இருக்க இடம்லாம் குத்தி கிழிக்குது. விரலே போயிட்டுனால விரல் இங்கே பாருங்கள் எவ்வளோ லாக் பண்ணி பாருங்கள், என் விரலேவே எடுக்கும்போது சிரமமாக இருக்குது. ஸோ இது வேலையாக நான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மீனுக்கு தேவையான ஃபுட்டு ஏதாச்சும் உங்கள்கிட்ட புழுகு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் போடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னை நான் பிச்சு இந்த டப்பாக்குள்ளே போட போகிறேன். சின்னதாக இந்த பன்னை பிச்சு போட்டுறேன் இதுக்குள்ளே நான். ஏன்னா இதுக்குள்ளே ட்ராப்புக்குள்ளே வந்தால் போதும், அதால் ரிட்டர்ன் போக முடியாது. ஓகே, இந்த மாதிரி பன்னு உங்களுக்கு அந்த மீன் என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுங்க. அது கார்னர் கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல காம்பஸோ இல்லை ஏதாச்சும் பெரிய ஊசியோ வச்சு ஓட்டை போட்டுங்க. ஏன்னா அந்த நம்ம ட்ராப் தூக்கும்போது தண்ணி வந்து கீழே வந்து வடியணும். அதுக்காக சுற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஹோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் ஹோலு. சரி, சுற்றி இப்போ நம்ம ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சுற்றி ஹோல் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து ட்ராப் ஆகிறதுக்காக நம்ம ஹோல் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே பன்னும் வச்சாச்சு. அடுத்து நம்மக்கிட்ட இந்த கேனோட மூடி இருக்கு இல்லைங்களா, இந்த மூடியில் ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக சென்டரில் இந்த ஹோல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கட்டி தண்ணிக்குள்ளே விடுவோம். நம்ம தண்ணிக்குள்ளே விடும்போது ஒரு ரோப் மூலிமா நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் தான்
நம்மளால் ஈஸியாக நம்ம மேலே எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காகவே சின்னதாக ஒரு கயிறும் கொண்டு வந்திருக்கேன். இந்த கயிறை இது வழியாக அந்த பக்கம் விட்டு இப்போ கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல் போட்டு இந்த பக்கம் த்ரெட்டை எடுத்துட்டோம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு போட்டாலே இது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக ஒரு குச்சி ஏதாச்சும் அக்கம் பக்கத்தில் இருக்குதா பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்து இதில் கட்டிக்குவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் நம்ம டைட்டாக அதை போட்டு கட்டியாச்சு. இப்போ லாக் பண்ணிவிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெறும் காலி பாட்டில் உள்ளே மிதக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கல் அந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போடுவோம். நம்ம ட்ராப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, நம்ம போட்டிருக்க இந்த பண்ணை எந்த மீன் வந்து கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகேப்பா சரி ஓகே ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ட்ராப்புக்குள்ளே இந்த கல்லை போட்டுடுவோம். ஸோ இப்போ இந்த கல்லை கூட பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு திருப்பி அந்த கல்லாலே வெளியே வர முடியாது. ஒன்ஸ் உள்ளே மட்டும் தான் போக முடியும். திருப்பி பாருங்கள் அந்த கல்லாலே வெளியே வந்து விட முடியல. ஸோ இந்த ட்ராப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு தண்ணியில் விடலாம். டபால் எதனா மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே பிடிச்சிட்டு உங்கள் வழியாக என்ன இருக்குன்னு வாங்க செக் பண்ணலாம். கிட்டவா கிட்டவா கிட்டவா. பெருசாக 2 மீன் மாட்டியிருக்கு. 2 மீன் கிடச்சிருக்கு. 2 மீனும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 1/2 hour டைமில் தான் எடுத்திருக்கோம். இன்னும் உயிரோடு இருக்குது இந்த மீனெல்லாம். ஓகே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் ஜிகே டியூப். நான் உங்கள் வசந்த்.